ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 months ப்ராசஸ் ப்ரோ. ஸோ வி ஆர் லைக் எப்போ நாங்கள் ஏப்ரல்லையே மீட் பண்ணோம். லாஸ்ட் இயர் ஏப்ரல்லையே நடுவில் தங்கச்சி கல்யாணம், அதனால் அந்த கேப்பு. அவள் வந்து ஒரு எல்லோ காஸ்டியூமில் வந்திருந்தா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நைட் நான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும். அப்போ தான் ஒரு கனெக்டே வந்தது. அது வரைக்கும் ஒரு மாதிரி டூ அண்ட் ஃப்ரோலேயே இருந்தது. ரொம்ப ஒரு பெரிய கனெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. வி லைக் ஈச் அதர், பட் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லாமல் இருந்தது. பட் அன்றைக்கி நைட்டு வந்து ஒன்றும் இல்லை, ஹோட்டல் ரூம் முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்பர் செட்டிங் கூட கிடையாது, ஒரு சின்ன கல் மாதிரி இருந்தது, அவ்வளோதான். உட்காந்துட்டு நைட் பேசிட்டு இருந்தோம். அதுதான் ஒரு மேஜர், ரொம்ப கரெக்டானது நாங்கள் 2 பேரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியல, பட் அவ்வளோ அதுதான் சொன்னான். அப்போ தான் ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு. ஸோ வெட்டிங் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி an arranged marriage. తేలిపోతుంటే ఏది మాయో ఏది హాయో తెలుపలేకుంటే ఓ నిమిషమైనా కుదురులేదే ప్రేమ నే It has been a very long journey to this day. మా అన్న పెళ్లి కోసం చాలా చాలా రోజులు ఎదురు చూశాను. ఈరోజు ఆ సంఘటనలో చాలా ఎమోషనల్గా ఉంది. సో హ్యాపీ ఫర్ హిమ్. తేజ్ మా అన్న కాదు, అన్నోడు. మోర్ దెన్ అ బ్రదర్, లైక్ అ ఫాదర్ టు మీ. நான் வந்து ஆக்சுவலி யார் கூடயுமே இவ்வளோ சீக்கிரமாலாம் க்ளோஸ் ஆனதே இல்லை. ஆனால் எங்கள் தேஜ் மாமா பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்கேஜ்மெண்ட் முன்னாடியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலி வி ஃபெல்ட் லைக் எல்லாமே லைக் வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு டிஸ்டன்ட் அந்த ஒரு ஃபீலே இருக்காது அவர்கிட்ட பேசுகிறப்போ. என்ன அது என்னமோ தெரியல, ஏதோ ஒரு கனெக்ஷன் தான் போல். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை மாமா, தேஜ் மாமா. మా వదిన వచ్చేదాని వల్ల మా అన్న ఇంకా హ్యాపీగా ఉండేది. చూసేదానికి నాకు ఇంకా సంతోషంగా ఉంది. ఆల్వేస్ హ్యాపీ. సిస్టర్ లా
వదిన నాకంటే చిన్న అవ కానీ వదిన అయ్యారు. చాలా చాలా మంచోళ్ళు. ఐ రియలీ లైక్ హర్ అ లాట్. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக பார்த்ததுல வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை விட தேஜ் மாமா வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு காயத்ரியை. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடல் மானம் வெறுகி நீர் கணம் விண்ணின் படியில் வானில் ஏகாம்பரம். சரி நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து அதுதான் லைக் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டில் வந்து பேஜ் போறப்பவே வந்து சரி யார் இந்த பையன் எனக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். പൂവിൽ അലിയുന്നു ഭൂമി നുകരുന്നു ആർദ്രമറിയുന്നു നിറവിലെ മധുരം പൊഴിയും രാവിൽ മധുരം മധുരം. அதுக்கப்புறம் நேர்ல பாக்குறச்சு முடிச்சு நான் கார்ல ஏறுறேன். அதுக்குமா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்தா. Then it was Tej who texted first. Tej தான் text பண்ணாரு. அது hey Gayatri, that was the first text. I still remember that. So அங்க இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து நின்றுச்சு. கரெக்டா. மாறிலாயிரம் தளிரிடும் ராகமாரி அழகணியும் வானில் ஏகாம்பரம். So I didn't expect it was for my engagement mehendi. So engagement mehendi நான் வச்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு வரேன். எனக்கு ஏதோ போய் நடந்துட்டு இருக்கு தெரியுது. எங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி போய் சொல்றாரு தலைவர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க, அவளுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டில் மட்டும் இருக்க சொல்லுங்க அப்படின்னு. And then it was a surprise. So a lot of people came, they played music, and then he asked, you know, with all the big letters, so will you marry me அப்படின்னு கேட்டாரு. So that was the best thing. So yeah, that's how it happened. And I was like, eventually a big answer is yes. So yeah. നുകരുന്നു ആർദ്രമറിയുന്നു നിറവിലെ മധുരം പൊഴിയുമീ മധുരം മധുരം. அக்னிகாதான மகாதானம் கரிஷ்யே சொல்லுங்க. அக்னி சாட்சியாய், ஆகாசவாணி சாட்சியாய், பூமி தேவி சாட்சியாய், உற்றாரண சாட்சியாய், காயத்ரி என்கிற கன்னிகையை தேஜ் என்கிற வரனுக்கு கன்னிகாதானம் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. அக்னி சாட்சியாய், ஆகாசவாணி சாட்சியாய், பூமி தேவி சாட்சியாய், உற்றாரண சாட்சியாய், காயத்ரி என்கிற கன்னிகையை தேஜ் என்கிற வரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன். ఇంకా ఈ మాలతి నరసింహంలో పుట్టిన 5వ రోజులో నుండి నాతోదా ఉండింది. అంత చల్లంగా పెంచినాను. దానికి పాదాల కింద మట్టి చూసేదానికే 3 సంవత్సరాలు అయింది. అట్లా తినిపించి అందరూ లావైపోయిన అదే అడ్డదని చెప్తుంది. నీ వల్లదా ఇట్ అయినాను, నీ వల్లదా ఇట్ అయినాను అంటది. ఏం చేసేది నా వల్ల. అది తినకపోయినా అది నిద్రపోయినాలో లేపి దానికి తినిపించేస్తాను, నేను తింటున్నాను. అట్ట సైకినాను. 4th స్టాండర్డ్ వరకు నా తర్వాత చదివింది. So நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே எனக்கு அம்மா யாருன்னு தெரியாது. Like I was completely with my party. She only grew me up. So that's how it is. And then 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சே தான் எங்கள் அம்மா கூட நான் இருக்க ஆரம்பித்தேன். And the lot of things mom sacrificed for me and தம்பி. இப்போ தம்பி டாக்டர் இருக்கா, நான் இப்படி இருக்கேன், எல்லாத்துக்கும் ரீசன் அம்மா தான். அண்ட் அது தாலி கட்டுற மொமெண்ட் எனக்கு இல்லை, ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறப்பவே எனக்கு தாலி கட்டுற மொமெண்ட் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. பயம்னா எனக்கு வந்து I had a lot of emotions that I have to go through. He was right next to me. So இவரை பார்த்தா அந்த கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ண, இல்லாட்டி ரொம்ப அழுதுருப்பேன்.
எனக்கு வந்து அதுதான், ஐ மிஸ் மை ஹோம் அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ் ஹோம். Apart from it, அழுத like that started, but the moment I saw he's next to me, I was like, fine, I'm in good hands and I'll be happy. Yeah. லைக் சேஃப் ஹேண்ட்ஸில் நான் எங்கள் அக்கா கொடுக்குற மாதிரி தான் நான் ఫీల్ பண்ணுறேன். తేజ్ మామ கிட்ட అక్కవ கொடுக்குறது. మనకన్నా బిడ్డ బాగా చూసుకుంటాడు మన మనవరాల్ని. సరే మంచి అబ్బాయి, అది మరి అబ్బాయే మీకు దొరకడు, చేయండి, బాగా చూసుకుంటాడు మీకన్నా బిడ్డ అన్నారు. దానివల్ల సరే అని చెప్పుకున్నా. Actually, he's very less expressive person. ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லை அக்கா கிட்ட. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம். ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவள் துடிச்சு போயிடுவா, அவள் காமிச்சிருவா. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது. அது அவன் மேலேயே தப்பு இருந்தாலுமே அவள் தான் தப்பு பண்ணியிருப்பா. ஆனால் எனக்கு ஒத்துக்கவே முடியாது. அந்த இடத்துல வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, வில்லனாவே மாறிடுவேன். லைக் சிச்சுவேஷனை டீல் பண்ணாமல் அவள் பக்கமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அக்கா தான்டா கரெக்ட் அப்படின்னு போய் நிற்பேன் நான் நிறைய இடத்துல. ஸோ ஆனால் ரொம்ப ஃபேமிலியாகவே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு என்ன இருந்தாலும் ஒரு கேர்ள் சைல்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் தான். அதுவும் எங்கள் அக்கா வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். నేను గాయత్రి వచ్చున్నావు, భార్య గాయత్రి వచ్చున్నావు. First, when I saw him, I thought he's a nerd. Because that's how his profile also sounded. Because யாரு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு டேட்டா சயின்டிஸ்ட், ஆண்டர்பிரினர், this was his bio typically. కண்டிపా இருக்கும். ఇప్పుడు పెళ్ళి అయిపోయింది, ఏమున్నా నువ్వు ఇంకొకరు హస్బెండ్ అయిపోయినావు. అది ఒక్కరవో కష్టం కాదు, కొంచెం దూరం అవుతావని తెలుసు, అది నాకు అర్థం అవుతుంది. కానీ నువ్వు బాగుండి హ్యాపీగా ఉంటే చాలు. నాకు మా వదిన్ని బాగా చూసుకుంటారని తెలుసు కాబట్టి మా వదినికే చెప్తా, మా అన్నని బాగా చూసుకోండి, మా అన్న బంగారు. హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ గాయి, హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ తేజ్ మామ. ఇద్దరు బాగుండాలా, 100 వయసు ఉండాలా, బిడ్డల పాపలతో లక్షణంగా ఉండాలా. అది చూసి మేము సంతోషపడాలి, వాళ్ళు వాది అది పెట్టి మేము సంతోషపడాలి. அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே.